ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் மஞ்சுமேல் பாய்ஸ். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு டிரைவர் ஒருத்தர் சாப்பிட்டு எழுந்து போகும்போது எதாச்சும் ஒரு பேப்பரை பார்த்து பயந்து மறுபடியும் ஓடுவார். ஸோ அது என்ன நடக்குதுன்றது தான் படத்தோட கதை. இது கல்யாணத்தில் ஒரு கயிறு இழுக்கிற போட்டிலாம் வரும். இந்த படத்தில் கயிறு இழுக்கிற போட்டி நடந்து முடித்தோடனே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து கொடைக்கானல் டூர் போவாங்க. அப்போ வந்து கொடைக்கானல் டூரில் குணா கேவுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னு ஒரு பிரச்சனை நடக்கும். அதுதான் கதை, படத்தோட கதை. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுபாஷ்ன்ற ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துன்றதான் காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அதை வந்து அதுலேருந்து ஹீரோ வந்து மீட்கப்பட்டாரா, காப்பாற்றினாரா இல்லையான்றது தான் படத்தோட கதை. கதையை வந்து நம்ம ரிவ்யூவில் எப்போவுமே சொல்கிறது கிடையாது, மேலோட்டமாக தான் சொல்கிறது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, கண்மணி அன்போடு அந்த பாட்டில் ஸ்டார்ட் ஆகும். அந்த பாட்டு என்னடா இந்த பாட்டு போய் டைட்டிலில் போடுறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் டிஜே சீனு அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நடிகரை பற்றி சொல்கிறேன். எப்போவுமே நடிகரை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு டைரக்டர்லாம் சொல்லிட்டு தான் படத்தோட கதையை ஸ்டார்ட் ஆகும், ரிவ்யூவே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நான் இதில் வந்து வித்தியாசமாக ஃபஸ்ட்டு கதையோட கொஞ்சம் முன்பகுதியை சொல்லிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம், எழுதுனதும் அவர் தான். இதில் நடித்தவர் பார்த்திங்கன்னா சௌபின் ஷாஹீர், ஷாபிக் பென்சன், ஸ்ரீநாத் பாசி, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கு வரா மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து கல்யாணத்தில் கெலாட்டா, இந்த கயிறு இழுக்கிற போட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஏன்னு அப்புறம் பார்த்தா அந்த குணா கேவுக்கு போகும்போது புரியும் நம்மளுக்கு. அது வரைக்கும் நம்மளுக்கு புரியாமல் இருந்தது. ஸோ அந்த சீன் எல்லாமே ஃபஸ்ட்டு சீன்லேருந்து அந்த டிஜே மியூசிக்லேருந்து எல்லாமே கலகலப்பாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா சௌபின் ஷாஹீர் வந்து சுபாஷ்ன்ற ஃப்ரெண்டை வந்து சர்வை பண்ணாரா இல்லைன்றது தான். அது பார்த்திங்கன்னா அவர் அந்த இடத்துல தான் அவர் ஒரு பெரிய ஆக்டர்ன்றதை காட்டுறாரு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். படம் வந்து டைம் போனதே தெரில. நம்ம தமிழ் ஆளுங்களாம் கூட நடிச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சுபாஷ்ன்ற கேரக்டரோட அம்மா கிட்ட நல்லா திட்டுவாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து. அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்.